சுவாமி. ஐயன் இருப்பதை கூட பார்க்காமல் என்ன இது நாரதரே? அந்த கூத்தை ஏன் கேட்டீர்கள் தேவி? நான் பூலோகம் சென்றிருந்தேன். அங்கே ஒரு அசியா பொருள்கினது. அதை நான் பிரபுக்காக கொண்டு வந்தேன். இதற்கு ஐபோன் என்று பெயராம். இதனால் பயன் என்ன? இதனால் நல்லது கெட்டது வந்தது போனது தெரிஞ்சது தெரியாதது நடப்பது நடக்க போவது எல்லாவற்றையும் அறியலாம் பிரபு. அனைத்தும் அறிவோம் யாம். உலகையாளும் சிவனுக்கே ஐபோனா? சுவாமி, தங்களுக்கு வர வர ஞாபக மறதி அதிகமாகிவிட்டது. அதனால் பூலோகத்தில் உள்ள பலரது விதியே மாறிவிடுகிறது. இந்த ஐபோன் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள உதவும். அப்படியோ சொல்கிறாய் தேவி? நாரதா, அதை தாரும். நாரதரே, எனக்குத்தான். நாரதரே, அது எனக்குத்தான். சரி சரி, சண்டை வேண்டாம். ஆளுக்கு ஒரு நாள் இந்த ஐபோனை வைத்துக் கொள்ளுங்கள். இது ஐபோன் யாரோ ஒருவர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஐபோன் எனக்குத்தான். நான் தான் மூத்த பிள்ளை. இல்லை இல்லை, இளைய பிள்ளை செல்ல பிள்ளை எனக்குத்தான் இந்த ஐபோன். சுவாமி, இதற்கு என்னதான் முடிவு? இருங்கள், இருவருக்கும் ஒரு போட்டி வைப்போம். அதன போட்டி தந்தையே? யார் முதலில் இந்த உலகை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஐபோன். சரி தந்தையே, இப்போதே உலகை சுற்றி வருகிறேன். நான் இந்த உலகை சுற்றுவது நடக்காத காரியம். நாரதன் ஸ்மார்ட்டாக யோசிக்க வேண்டும். நாரதன் இங்கே வாரும். நாராயண நாராயண என்ன கணேசா? உலகம் என்றால் என்ன? அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன். சரி, இப்போதே அம்மையப்பனை சுற்றி வந்து பரிசு பெற்றுக் கொள்கிறேன். பரிசை கொடுங்கள் தந்தையே. நன்றி தந்தையே. பெற்றுக்கொள். நூலை சுற்றி வந்து விட்டேன். பரிசை கொடுங்கள். தம்பி, பரிசை நான் பெற்றுக்கொண்டேன். அன்னையே, என்ன இது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை அப்பா. எங்களை சுற்றி வந்தால் உலகை சுற்றி வந்ததால் அர்த்தமா என்று கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். சுற்றி வந்து ஐபோனை பெற்றுக்கொண்டான். சபாஸ், நல்ல நாடகம். பிறைகளாக சேர்ந்து நடித்த நாடகமாகவா? மிகவும் நன்றாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நான் போகிறேன். முருகா, எங்கே போகிறாய்? எங்கோ போகிறேன். நிற்குமாரா, பதடுது. எந்த முடிவெடுக்கும் அதை தாய் சொல்லி கேள். நான் கேட்க மாட்டேன். சுவாமி, இப்போது என்ன செய்வது? எனக்கு பூலோகத்தில் ஒரு பஞ்சாயத்து இருக்கிறது. தேவி, இந்த விஷயத்தை நீயே பார்த்துக்கொள். நாரதா, இப்போது என்ன செய்வது? தாயே, நாம் ஔவையாரை உதவிக்கு அழைப்போமா? ஔவைக்கு போன் போடவும். ஹலோ ஹலோ, யாரப்பா நீ? இந்த பக்கம் ஔவையார், அந்த பக்கம் வணக்கக்கூடிய ஔவையாரு நான் தான் நாரதர். குமரன் ஒரு ஐபோனுக்காக கோயிலுக்கு கொண்டு சென்று விட்டான். அவனை தாங்கள் தான் சமாதானப்படுத்தி அழைத்து வர வேண்டும். நாராயண நாராயண. சரி சரி நாரதா, வயதாகி விட்டது நாரதா. நான் ரோப் காரில் பழனிக்கு சென்று விடுகிறேன். நீங்கள் அங்கே வந்து விடுங்கள். சரி அண்ணையே. முருகா, ஞான பண்டிதா, குமரா, செந்தில் வேலா, கந்தா, கதிர்வேலா. யார் அளித்தது? ஓ, ஔவையா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று என்னை எழுத தூண்டிய முருகா, நீ எப்படி கோவித்துக் கொள்ளலாமா? அவையே, என்ன சமாதானம் சொன்னாலும் என் கோபம் தனியாது. நான் திரும்ப மாட்டேன். குமரா, அவை சொல்வதை கேள்.
ஒன்னேமா கூட்டா போமா. பாத்தியா பாத்தியா மீனாட்சி, நான் கூப்பிடும் போது மத்தவங்களாம் திரும்பி பார்க்கறான், ஆனா நீ திரும்பி பார்க்க மாட்டே. மீனாட்சி என்ன மட்டும் ஆச்சு? கடவுளே கடவுளே, ஒரு காசு ரெண்டு காசு கிடையாது, 1000 பொண்ணாச்சே 1000 பொண்ணாச்சே. இந்த நேரம் பார்த்து எனக்கு பாட்டு எழுத வரல, பாட்டு எழுத வரல, பாட்டு எழுத வரல. அது சரி, என்னோட சந்தேகத்தை இன்னொரு தீர்த்து தரேன். நான் அப்படி அரசோட சந்தேகத்தை தீர்ப்பேன். எனக்கில்லை எனக்கில்லை எனக்கில்லை. எவனாச்சும் ஒருவர் வந்து அரசிடே பரிசை பெறுவான். ஐயா போயா. புலவரே, யார் அழைத்தது? அழைத்தது நான் தான். ஏனத்தீங்க, யாரையா நீ? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழிலே பாட்டு செய்து முத்தமிழில் கவி பாடும் புலவன் நான். ஓ, அரச போட்ட தண்டோலத்தை நீயும் கேட்டாச்சா? என் வயிற்றில் அடிக்கவே வந்தீரோ? ஓ, நீங்க வசதியுள்ள புலவர் போல் தெரிகிறது. என்ன நீ என்ன என்னை பார்த்தா தெரியவில்லையா? பசி உள்ளே வேகுது, அதனால்தான் ஆணுடன் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரா? ஆமா ஆமா, மணியிடம் புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் நான் ஆண்டிடம் சொல்லி முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தேன். உமக்கு பாடல் வேண்டுமா? ஆம், அடுத்த முறையே என்னிடம் மானம் பண்ணு. கவலை வேண்டாம், அப்பாடலை யாம் உமக்கு தருகிறேன். நீங்க தருகிறீரா? நான் அதை எப்படி நம்புவது? என் புலவன் மேல் உனக்கு சந்தேகம் இருந்தால் வேண்டுமானால் சோதித்து பாரு. உனக்கு திறமை இருந்தால் கேள்வி நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? இல்லை இல்லை, எனக்கு கேட்க மட்டும் தான் தெரியும். நானே கேட்கிறேன். கேளும். பிரிக்க கூடாதது தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராது இருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், ரசிப்பது கலையும் அழகும், பாட்டுக்கு நாரதர், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், இல்லுக்கு வில்லன், ஆசைக்கு அறிவுக்கு ஐயா நீர் புலவர். இங்கே பாரும். என்னது? புல் அரிக்குது. இன்னாரும் பாடல். நாட்டை கொடுத்ததுக்கு நன்றி. சென்று வா, பரிசுடன் வென்று வா. தென்னவன் எங்களின் மன்னவன், முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தர்க்கு வேந்தன், பண்பின் தலைமகன், செண்பக பாண்டியன், வாழ்க வாழ்க, பல்லாண்டு வாழ்க. அமைச்சரே, என் சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை எவரேனும் கொண்டு வந்தார்களா? இல்லை மன்னா, 1000 பொன் பரிசு அறிவித்தும் கூட இதுவரை ஒருவரும் பாட்டுடன் வரவில்லை. புலமைக்கு தலைமகனான நக்கீரர், துணைக்கு கபிலர் மற்றும் பரணர் என பல சான்றோர்கள் இருந்தும் என் சந்தேகத்தை தீர்க்கும் பாடல் இதுவரை இயற்றப்படாதது ஏன்? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். எழுத மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுக்கள் குவிந்திருக்கும். பரிசுக்கு பாட்டெழுத வேண்டும் என்பதே கட்டளை. அதனால் தான் தாமதம் வேண்டு. சரி, அரசனது சந்தேகம் தீர என்ன வழி? மன்னா பொருங்கள், பொருளுக்கு பாட்டெழுதும் புலவர் ஒருவர் வருவார். மன்னார் மன்னா, தாங்கள் சந்தேகத்தை தீர்க்க தருமி என்னும் புலவர் பாட்டுடன் வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி, வரச் சொல். மன்னா, வேண்டே அரசே, வேண்டே பார், வேண்டே என்னை பார். பாட்டுடன் வந்திருக்கும் தருமியின் வணக்கங்கள். வருக புலவரே, வருக. பரிசை யாரேனும் பெற்றுவிட்டாரோ? இதுவரை இல்லை. பாட்டை கூறும். கொங்குதேர் வாழ்க்கை அந்தரை தும்பி காம்பம் செப்பாது கண்டது மொழிமோ, பையது கெல்லிய நட்பின் மயிலியல் செறியற்று அறிவே கூந்தலி நீ அறியும் உழவோ, நீ அறியும் பூவே, அவ்வளவுதான். ஆஹா, அற்புதம். தீர்ந்தல் சந்தேகம். கொண்டு வாருங்கள் பொற்காசை. கொண்டு வாருங்கள், சீக்கிரம் சீக்கிரம். புலவரே, யாரையா அது? புலவரே, இங்கே வாரும். இருமையா, பரிசை வாங்கி கொண்டு நான் வருகிறேன். அதில் தான்
என்னப்பா பரிசு கிடைத்ததா? ஆம், உன்னை மட்டும் தான் கிடைக்கவில்லை. என்ன கூறுகிறாய்? உன்னோட பாட்டை குற்றம் சொல்லிட்டாங்க. குற்றமா? குற்றம் கூறியவன் எவன்? உங்க அப்பா சபையில சொன்னாங்க. வாயுடன் இப்ப மட்டும் நல்ல கோபப்படு. பார்த்ததுற போது கோட்டோட்டு பரப்படி என்னோடு. எப்புலவர் கொண்டு வந்த பாட்டை குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்று ஏகவசனம் தேவையில்லை. முறையாக கேட்டால் தக்க பதில் கிடைக்கும். நான் தான் உமது பாட்டை குற்றம் என்றேன். ஓ, நக்கீரனா? ஆம், முதலில் உமது பாட்டின் கருத்தை கூறும். இயற்கையிலேயே பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டு என்று பொருள். ஒரு காலும் இல்லை. வாசனை மிக்க மலர்களை சூடிக்கொள்வதால் தான் பெண்களின் கூந்தலுக்கு மனம் சேருகிறது. எல்லா பெண்களுக்கும் அப்படித்தானா? ஆம், இவ்வுலகம் ஆளும் ஈசனின் இடப்பக்கத்தில் இருக்கும் உமையாளுக்கும் அப்படித்தான். நிச்சயமாக? நிச்சயமாக. உண்மையாக? உண்மையாக. சத்தியமாக? சத்தியமாக. நான் எழுதிய தமிழ் பாடல் குற்றமா? ஆம், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரா, நன்றாக நினைப்பார். எம்பெருமானே, பரம்பொருளே, நக்கீரனின் தவறை மன்னித்து அருள வேண்டும். கவலை வேண்டாம் பாண்டியா. நக்கீரர் தமிழ் பற்றை மெச்சினோம். நக்கீரர் இப்போது எழுந்து வருவார். நக்கீரா, எழுந்து வா. வணங்குகிறேன் எம்பெருமானே. நக்கீரா, யாம் உமது தமிழ் பற்றை சோதிக்கவே இந்த திருவிளையாடல். முருகா, பார்த்தாயா உன் தந்தையின் நாடகத்தை? மற்றவரிடம் சரி, என்னிடமும் விளையாட வேண்டுமா? அப்படி இல்லை முருகா. பெரியவர்கள் சொல்வதில் பல நன்மைகள் இருக்கும். சினம் தணிந்து சிந்தித்து பார்த்தால் உண்மை புரியும். ஆம் குழந்தாய், கணேசன் காலேஜ் படிப்பதா? அவனுக்கு ஐபோன் தேவைப்படுகிறது. அதனால் தான் உன் அண்ணனுக்கு ஐபோன் கொடுக்கப்பட்டது. ஒரு ஐபோனை பெற எனக்கு தகுதி இல்லையா? அல்லது என் மேல் உங்களுக்கு பாசம் இல்லையா? முருகா, நீ இப்பொழுது நான் கொங்கு நாடு பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறாய். இப்பொழுது போன் பயன்படுத்தினால் உன் கவனம் சிதறும். உன் இலக்கை அடைய முடியாது. ஆம் குமரா, நீ நன்றாக படித்து +2 முடிக்கும் போது நானே உனக்கு ஐபோன் வாங்கி தருகின்றேன். நன்றி அவையே. குடும்பம் ஒன்று சேர்ந்துவிட்டது. நாராயண நாராயண. நாரதா, எல்லாம் முன்னால் வந்த வினை. இல்லை தேவி, சிறு பிள்ளைகள் பெரியவர்களின் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காட்டவே யாம் இந்த நாடகத்தை நடத்தினோம். எல்லாரும் வாங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार जटाटवीकलज्जलप्रवाह पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार जटाटवीकलज्जलप्रवाह पावितस्थले कलेवल கொங்குநாடு மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நல்லிப்பாளையம், நாமக்கல்.